ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரொம்ப சுவையான ஹோட்டல் ஸ்டைல் முட்டை பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் தேவைப்படும். ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக நம்ம வீட்டிலையே செய்யலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திடலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்திடலாம். இப்போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்திடலாம். அதையும் பார்த்திங்கன்னா நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திடலாம். உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு தக்காளி குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட வந்துட்டு எக் சேர்த்திடலாம். இன்றைக்கி நான் 2 பரோட்டா எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு எக் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் எக் வந்துட்டு கூடுதலாக வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக் சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போது இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்திக்கோங்க. அது என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி, சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா அதோட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம பரோட்டா போட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, மீதமான சப்பாத்தி போட்டு கூட நம்ம இதை செய்யலாம். அப்படி செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிச்சு வச்சுருக்கிற பரோட்டாவை ஆட் பண்ணிடலாம். பரோட்டா சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பரோட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாக நம்ம சாப்பிட்ற அளவுக்கு பிச்சா போதும். அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம், தக்காளி, எக் இது எல்லாத்துக்கும் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நான் வந்துட்டு இதில் 2 கரண்டி அளவுக்கு சிக்கன் குழம்பு வந்துட்டு ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் எம்டி சால்னா இருந்தாலும் சரி, அல்லது இந்த மாதிரி சிக்கன் குழம்பு அல்லது மட்டன் குழம்பு எது இருந்தாலும் நம்ம வந்துட்டு 2 கரண்டி இதில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி எல்லாம் செய்கிற அன்றைக்கி கண்டிப்பாக ஏதாவது குருமா செய்வோம் அல்லது வந்துட்டு சால்னா செய்வோம். அப்படி செய்யும்போது அதில் 2 கரண்டி இதில் ஆட் பண்ணிக்கும்போது இன்னுமே டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக வந்துட்டு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா 2 டீஸ்பூன் கூட சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வீட்டில் இரும்பு வாணலி இருந்துச்சுன்னா அதில் செஞ்சிங்கன்னா இன்னுமே வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது கடைசியாக நல்லா பொடியாக நறுக்குன்னா மல்லித்தலையை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ
அவ்வளோதான். இப்போது இது வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து சுட சுட சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை பரோட்டா வந்துட்டு சுலபமாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.